வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சத்தியம் சத்தியம் நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிறப்பு எப்படி நிச்சயமான ஒரு காரியமாக அவர்களுக்கு இருந்ததோ, அதே போல அவருடைய வாழ்க்கையிலே இறப்பும் என்பதும் கூட அது முழு நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. மரிக்காமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் நேரிடக்கூடிய ஒரு காரியமாக அந்த மரணம் என்ற அந்த ஒரு காரியம் இருக்கிறது. அது கேட்பதற்கு இனிமையற்ற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட அது எல்லாருக்கும் இனிமையற்ற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மரணம் என்ற வார்த்தையும் கூட ஒரு இனிமையான வார்த்தையாக மாற்றுவதற்கான ஒரு வழி இந்த உலகத்திலே உண்டு. ஒரு மனிதன் ஏன் மரணத்தை கண்டு அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான்? அல்லது மரணம் நேரிடும் என்பதை போன்ற ஒரு விபத்துகளை கண்டு, ஒரு அறுவை சிகிச்சையை கண்டு, ஒரு நோயை கண்டு, அல்லது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அவன் ஏன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான்? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உலகத்திலேயே முதலிலே பயப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய பெயர் ஆதாம் என்பதாக வேதாகமம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாம் முதலே பயப்பட்டான். அந்த பயத்திற்கான ஒரு காரணம் எதுவென்று பார்க்கும் பொழுது மரணம் என்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்த பின்பாக ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பழத்தை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி, அதனாலே நீங்கள் அதை புசிக்கக்கூடாது என்று தேவன் அவர்களிடத்திலே கட்டளையிட்டிருந்தவராக இருந்தார். ஆனால் நடந்த ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? மனிதன் தேவனுடைய ஆளுகையை எதிர்த்து, தேவனுடைய ஆளுகைக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக, பிசாசனுடைய வார்த்தையை நம்பி தேவனை நம்பாதவனாய் அவன் தேவன் புசிக்கக்கூடாது என்று விளக்கின அந்த ஒரு கனியை அவன் புசித்தவனாக இருந்தான். அப்படி புசித்த நாளிலே அவன் உணர்ந்து கொண்டான், மரணம் எனக்கு வந்துவிட்டது. மரணத்தினுடைய ஒரு துவக்கமானது என்னுடைய வாழ்விலே அது ஆரம்பித்தது என்று சொல்லி மனிதன் உணர்ந்து கொண்டவனாக இருந்தான். அப்படி மரணத்தை உணர்ந்து கொண்ட மனிதன் நித்தியமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி நித்திய தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ளாய் மரணம் என்ற ஒரு காரியம் பயத்தை உண்டாக்கினது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நிச்சயமான ஒரு காரியம் அது மரணமாக இருக்கிறது. அந்த மரணத்தை கண்டு மனிதன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். மரணத்தை ஏற்படுத்தும் என்று எதையெல்லாம் அவன் காண்கிறானோ உணர்கிறானோ அதை குறித்து எல்லாம் பயப்படுகிறான். மனிதன் இருளை கண்டு பயப்படுகிறான். ஏனென்றால் இருளிலே நடக்கும் பொழுது அவன் தவறி விழுந்து மரணம் உண்டாகக்கூடும். மனிதன் தண்ணீரை கண்டு பயப்படுகிறான். ஏனென்றால் அதிலே மூழ்கி மரணிக்கக்கூடும். மனிதன் விலங்குகளை கண்டு பயப்படுகிறான். ஏனென்றால் அவைகள் கடித்து குதறி மரணத்தை கொடுக்க நேரிடும். இப்படியாக மனிதன் மரணத்தை கண்டு அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிறது. இங்கு பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிறது. இந்த பயமானது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நாம் மரணத்திற்கு உள்ளான மக்களாக காணப்படுகிறோம். மரணத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும் அங்கு விலகி செல்ல முடியாது. மரணத்தை புறக்கணிக்க முடியாது. சில வேளையில் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் இந்த மரணமானது முடிவல்ல. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுவதற்கான 2 காரணங்கள். ஒன்று, மரணத்துக்கு பின்பாக அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்ததான ஒரு அறிவு இல்லை. அப்படியானால் மரணத்துக்கு பின்பாகவும் ஏதோ ஒன்று நடக்கும் என்ற ஒரு உள்ளுணர்வு அவனிடத்திலே உண்டு.
அது மட்டும் இல்லாமல் மரணத்துக்கு பின்பாக தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக அவன் நிற்பதாகவும், அப்படி நிற்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே அவன் செய்த பாவங்கள் நிமித்தம் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறான் என்பதான அந்த உணர்வானது மரணத்தை குறித்ததான, மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பயத்தை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மரணம் எவ்விதமாய் பிரவேசித்தது? மரணத்துக்கு காரணம் என்ன? வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவத்தினுடைய கூலி, பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவத்தினுடைய விளைவே மரணமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் பாவம் செய்திருக்கக்கூடிய மக்களாய் காணப்படுகிறோம். அது நிமித்தம் மரணம் நமக்கு அது வந்த ஒன்றாக காணப்படுகிறது. தேவன் மனிதனை உண்டாக்கின நாளிலே அவனை மரிக்கக்கூடியவனாக தேவன் மனிதனை உண்டாக்கவில்லை, மாறாக மரணம் இல்லாதவராக மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேடிக்கொண்ட ஒரு காரியமே மரணமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் மரணத்துக்கு பின்பான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒரு வாழ்க்கையில் அவன் சந்தோஷம் உள்ளவனாக காணப்பட முடியும். இந்த உலகத்திலே அவன் வாழ்வதைப் போல பயமின்றி, கவலையின்றி, கண்ணீரின்றி, சந்தோஷமின்றி அவன் வாழ்வதற்கான ஒரு வழிகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். மரணத்துக்கு பின்பாக ஒரு முடிவில்லாத வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை நாம் 2 இடங்களிலே வாழ முடியும். அந்த 2 இடங்களிலே எந்த இடத்தில் நாம் வாழப்போகிறோம் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கும்படியான ஒரு தேர்ந்தெடுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். மரணத்துக்கு பின்பாக என்ன சம்பவிக்கும்? ஒரு சில வசனங்களிலே ஆண்டவர் மரணத்துக்கு பின்பாக நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லியிருக்கிறதை நாம் வேத வார்த்தையிலிருந்து நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஏதுவாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு தேவன் மரணத்தை குறித்ததான, மரணத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்ததான ஒரு உண்மையை தேவன் இங்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அநேகர் மரணத்தை குறித்து, மரித்தவர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கும் பொழுது, கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை தேவன் அங்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மரணம் என்றால் என்ன? ஒரு கிராமத்திலே ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய தாத்தா இறந்து விட்டார். அதை பார்த்த அவனுடைய அந்த சிறு பையன், அப்பா இப்பொழுது தாத்தா எங்கே இருக்கிறார் என்று கேட்டான். அப்பொழுது அந்த அவருடைய அப்பா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு விதையை எடுத்து வந்து அதை நிலத்திலே போட்டார். நிலத்திலே போட்டதுக்கு பின்பாக இதுதான் இதனுடைய முடிவா என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், இது இதனுடைய முடிவு அல்ல, இது செடியாக வளரும் என்று சொன்னான். அதுபோல தான் இந்த உலகத்திலே மரணம் என்பது முடிவல்ல, மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், யாருக்கு சந்தோஷமாக இருக்கும், யாருக்கு அது நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும், யாருக்கு அது கண்ணீர் இல்லாமல் இருக்கும், கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும், வேதனைகள் இல்லாமல் இருக்கும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் இல்லாத, வேதனைகள் இல்லாத வாழ்க்கையாம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இங்கு வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கே அத்தகைய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மரிக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிப்பது கிடையாது. அவர்கள் கிறிஸ்துவை அறியாமல் மரிக்கக்கூடியவர்களாய் சிலர் காணப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் அழைத்து கொண்டு போக வருகிறார். இயேசு இது 2வது தடவை இப்படியாக வந்து மரித்தவர்கள் அழைத்து செல்ல போகிறார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இதற்கு முன்பாகவே அவர் 1வது தடவை வந்திருக்கிறார். எதற்காக வந்தார்? 1ஆம் தடவை எதற்காக வந்தார் என்றால் மரிப்பதற்காக வந்தார். மனிதன் பாவம் செய்து முடிவில்லாத நரக தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டவனாய் இருந்த பொழுது, அந்த முடிவில்லாத நரக தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக, அப்படி காப்பாற்றுவதற்கு தான் மரித்தாக வேண்டும் என்ற அந்த ஒரு உண்மையை உணர்ந்தவராக, உங்களுக்காக எனக்காக மரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து 1வதாக வந்தார். அவர் 1வது மரிப்பதற்காக வந்து நம் ஒவ்வொருவருக்காகவும்
தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்கு பின்பாக அவர் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் விதமாக தேவதூதர்கள் மூலமாய் சொன்னார், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சொர்க்கத்திற்கு போனார். அவர் திரும்ப எதற்காக வருவேன் என்று சொன்னார்? எதற்காக வருவேன் என்றால், இப்பொழுது நாம் வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தம்மோடு கூட அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசு எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்த தேவனது பிள்ளைகளை திரும்பவுமாய் வானத்திற்கு பரலோகத்திற்கு எடுத்து செல்வதற்காக, அழைத்து செல்வதற்காக வருகிறார். முதலாம் தடவை வந்து மரித்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். 2ஆம் முறை அவர் வரும்பொழுது அவருடைய பிள்ளைகளை எல்லாம் தனது வீட்டிற்கு, பரலோகத்திற்கு, சொர்க்கத்துக்கு அவர் அழைத்து செல்வதற்காக வரக்கூடியவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நொடி உங்களுக்கு, இந்த நிமிடம் உங்களுக்கு மரணம் நேரிடுமாயின் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்பீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடுமா? யார் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள்? இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் நாவினால் அறிக்கையிட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து மரிக்கிறவர்கள் மட்டுமே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மட்டுமே தேவனால் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். மீந்த மக்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை புறக்கணித்ததனால், தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பாவ நிவாரண வழியாக இயேசுவை புறக்கணித்ததனால், நிராகரித்ததனால் அவர்களுடைய பாவத்திற்கான ஆக்கினியை, தண்டனையை, முடிவில்லாத நரக வேதனையை அவர்கள் சுமக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியானால் மரணம் எல்லாருக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் மரிக்கும் முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாய் மரிக்க வேண்டும். நாம் மரணம் நமக்கு வருவதற்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தேவனது பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவனுடைய வீட்டிலே இடம் உண்டு. உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் இன்று தேவனுடைய பிள்ளைகளா? அப்படி பிள்ளைகளாக இல்லாதிருப்பீர்களானால் இன்று இயேசுவை நீங்கள் முழு மனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய மரணத்தை குறித்ததான பயம் உங்களை விட்டு நீங்கும். மரணத்தை குறித்ததான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஏனென்றால் மரணத்துக்கு பின்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப் போவதனால் மரணத்தை குறித்ததான பயம் நம்மை விட்டு நீங்கி போகக்கூடியதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் எதுவென்றால், நீங்கள் உடனே இயேசுவிடம் சென்று இயேசுவிடமாய் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படி மன்னிப்பு கேட்கிற மக்களுக்கு மட்டுமே தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு உரிமை அங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசித்து உங்களுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுக்காக அவர் வாழ்ந்தார். உங்களுக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவராக அங்கு காணப்படுகிறார். இப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்காக அவர் மீண்டுமாய் வந்து உங்களை தமது பரலோக வீட்டிலே அவர் அழைத்து செல்லக்கூடியவராக அங்கு காணப்படுவார். அவர் வருகையிலே நாமும் கூட அவரோடு கூட என்றென்றும் இருக்கும்படிக்கு நாம் செல்வதற்காக நம்மை ஆயத்தமாக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.